சட்டம் ஒழுங்கு என்னோட நேரடி கட்டுப்பாட்டுல இருக்குன்னு சொன்னாரு. தினம் கொலைன்னு அமைதி பூங்காவா இருந்த எங்க தமிழ்நாட்டை சீரழிச்சிட்டாங்க. குற்றம் புரிவோரின் கூடாரமான தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை படுகொடியில் தள்ளிய இவர்களை மன்னிக்கலாமா? இந்த நிலை மாறிட வாக்களியுங்கள் தாமரை சின்னத்திற்கு. பீக்ரோ சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவி டிடிஎஸ் அவர்கள். நான் வணக்கம். வணக்கம். இடஒதுக்கீடு, பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடும் டீலிமிட்டேஷன், இது எல்லாமே அந்த டீலிமிட்டேஷன் ப்ராசஸே தாக்கல் ஆகாமல் பில் பாஸ் ஆகாததுக்கு காரணமே நாங்கள் தான். தமிழகம் வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பெருமையாக பேசுகிறார். இந்த டீலிமிட்டேஷனில் எந்த ஒரு மாறுதலும் நடக்கலை. இப்போ இன்றைக்கி என்ன இருக்கோ அதுலேருந்து எந்த மாறுதலும் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு 3 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி இருக்கணும்னு முடிவு பண்ணால் நீங்கள் நிறைய நியாயங்கள்லாம் சொல்லலாம். நாங்கள் இந்துக்களுக்கு மட்டும் குடும்ப கட்டுப்பாடு பண்ணோம், தமிழ்நாட்டில் அதனால பெரிய அளவில் மக்கள் தொகை குறைஞ்சிச்சு, அவங்களாம் பண்ணாமல் விட்டாங்க அப்படின்லாம் கதை சொல்லலாம். பாப்புலேஷன்ற அடிப்படைக்கு கொண்டு வந்தால், இங்கே பாப்புலேஷனுங்கிற அடிப்படைக்கு கொண்டு வரல. நம்பர் 1. அப்புறம் ஏன் இவர் கருப்பு சொக்கா போட்டாருன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. 2வது காரணம், ரொம்ப நாளைக்கு அப்புறம் போட்டு பார்க்கலாங்கிறதுக்காக முன்னெல்லாம் தோற்று போனால் எப்போ பார்த்தாலும் கருப்பு போட்டே வருவாங்க அவங்க. அந்த மாதிரி இப்போ தோக்க போகிறோன்னு தெரிஞ்சதுனால போட்டாரான்னு தெரியல. அடுத்த பிரச்சனை எங்கே வருது அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு எம்பிஸ் அதிகப்படுத்தணும் அப்படின்னும் போது வேறு மாநிலத்துக்கு அதிகப்படுத்திட்டாங்க, இந்த மாநிலத்துக்கு கம்மிப்படுத்திட்டாங்கங்கிற கேள்வி தவறாக வரும். உதாரணத்துக்கு உத்தரப்பிரதேசம் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 23 கோடிக்கு 120 பேர் வர போகிறாங்க. நேற்று வரைக்கும் 80 பேர் இருந்தாங்க. தமிழ்நாடு 7 கோடி வாக்காளர்கள், கரெக்டாக 7 கோடிக்கு 39ன்னும் போது 23 கோடிக்கு எவ்வளோ இருக்கணும்? யதார்த்தமாகவே 3 பங்கு அதிகமாக இருக்கணும். அப்படி இல்லை. நாளைக்கு 120 வந்தாலும் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு மாநிலத்துக்கு நல்லது பண்ணிட்டாங்க, ஒரு மாநிலத்தை தப்பு பண்ணிட்டாங்கங்கிற அடிப்படை கூட வரல. இந்திரா காந்தி காலத்தில் தென்னகத்தில் மட்டும் எம்பிஸ் அதிகப்படுத்திட்டு வடக்கு கிழக்கு மேற்கில் உண்மையிலே மட்டுப்படுத்தி இருந்தாங்க. அங்கே மட்டும் இல்லாமல் பீகார்லேயும் சரி, குஜராத்லேயும் சரி, மற்ற மாநிலங்கள்லேயும் சரி, சத்தீஸ்கர்லேயும் சரி, நிறைய சின்ன சின்ன மாநிலங்கள்லேயும் சரி. அதை இன்னைக்கு சரிப்படுத்தணும்னு நம்ம எந்த முயற்சியும் எடுக்கல. அதை கரெக்ட் பண்ண போகிறேன்னே நான் சொல்லலை. இன்னைக்கு 543 பேர் இருக்காங்களா, அதில் 39 பேர் உங்ககிட்ட இருக்காங்களா, நாளைக்கு 816 பேர் வந்தால் உங்ககிட்ட 59 பேர் இருப்பாங்க. இது சாதாரண கணக்கு தானே. இந்த சின்ன வயசுலலாம் உங்ககிட்ட கணக்கு போடுறதுக்கு சொல்லியிருப்பாங்க. 10 பேர் 2 நாட்கள் ஒரு வேலையை செய்தால் 5 பேர் 3 நாட்கள் எத்தனை வேலை செய்வார்கள் கேட்டிருப்பாங்களா? அந்த கணக்கு தான் இது. ரொம்ப பேசிக் அரித்மெட்டிக்ஸ். 543 சவுத்து புறக்கணிக்கப்படுகிறது எப்படின்னு நான் கேட்குறேன். 543ங்கிறது சவுத்துக்கும் 543 தான், நார்த்துக்கும் 543 தான். 816ங்கிறதும் இந்தியா பூரா ஒரே 816 தான். 39 59 ஆகுறதுங்கிற மாதிரி அவங்களுக்கு 80 120 ஆகுங்கிறதும் யதார்த்தம். ஒரே கணக்கு தானே. இதில் எங்கேயாவது தப்பு வந்திருக்கா? அதாவதுங்க, நமக்கு ஒரு முதலமைச்சர் எப்படி வரணும்னா அதிபுத்திசாலியாக வரணுங்கிற அவசியம் இல்லை. யதார்த்தவாதியாக மட்டும் இருந்தால் பிரயோஜனப்படாது. ஒரு விஷயத்தை கிரகிச்சுக்கிட்டு சொல்லணும். இவருக்கு எஸ்ஐஆர் ஃபார்மே புரியல. ஒரே என்னது இடியாப்ப சிக்கல்னு சொல்லிட்டு ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. ஒன்றுமே இல்லையே ஃபார்மில் அப்படின்னு. இல்லைங்க எனக்கே புரியல. ஓ உங்களுக்கே புரியலன்னா எங்களுக்கு எப்படிங்க புரியும்னு ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் வாய மூட்டாங்க. இப்படி தானே சொன்னார். எஸ்ஐஆர் விஷயத்தில் இவர் என்ன பொய்ய சொன்னார்? பெண்களுக்கு வாக்கு குறைப்பாங்க, எஸ்சி எஸ்சிக்கு வாக்கு குறைப்பாங்க சொன்னாரா இல்லையா? ஏதாவது நடந்ததா? ஏதாவது நடந்ததான்னா தவறே நடந்திருக்கு. யோசிச்சு பாருங்க. 7.5 கோடி பீகாரில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள், 7.5 கோடி வாக்காளர்கள் 65 லட்சம் பேரை நீக்கிறதுக்கே இந்தியா பூரா குதிச்சுட்டு இருந்தாங்க. இங்கே 6 கோடி வாக்காளர்கள், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 6 கோடி வாக்காளர்களில் 95 லட்சத்தை நீக்கிறதுக்கு வாயமூட்டு உட்காந்துருந்தாங்க. இந்த லாஜிக்கே எனக்கு புரியல. இவனுங்க எதுக்கு வாய மூடுறானுங்க, எதுக்கு வாயை திறக்கிறானுங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ இந்த கூட்டணி கட்சிகள் பாஸ் ஆகிற பில்லு பாஸ் ஆகிறதுக்கு 297 இவங்க இருக்காங்க. பட் அவங்க கூட்டணி கட்சிகளே ஓட்டு போடலையே. 278 தானே சப்போர்ட்டா போட்டிருக்காங்க. எவ்வளவு போட்டிருந்தா இந்த பில் பாஸ் ஆயிருக்குன்னு முதல்ல பாருங்க. 300க்கு மேல போட்டிருக்கணும். அப்போ கூட்டணி கட்சிகள் போடாது இன்னும் ஒரு கேள்வி எழுப்புற மாதிரி இருக்குல்ல. நியாயம் தானே. கூட்டணியில் இருக்கிறவங்க எல்லாருமே பிஜேபி மாதிரியான சித்தாந்தம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லையே. இப்போ நீட்டு வேணுமா வேண்டாமான்னு பாராளுமன்றத்தில் வச்சோம் அப்படின்னா தென்னகத்தில் ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சியும் வேண்டாம் தான் சொல்லும். ஏன்னா அதுக்கு இங்கிருந்து மருத்துவர்கள் வரக்கூடாது, அறிவாளிகள் அதிகமாகக்கூடாது, 6000 பேரோட நிற்கணும், இது 50,000 பேருக்கு விரிவடையக்கூடாது. அப்படிங்கிறதுனால தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சியுமே அந்த தப்பான ஓட்டை தானே போடும். அதை வைத்து கொண்டு நீங்கள் முடிவு பண்ண முடியுமா? சித்தாந்த ரீதியாக எல்லாரும் ஒத்து போயிட்டா
பிஜேபி மாதிரி பிஜேபிங்கிற ஒரு தனி பார்ட்டியே கிடையாது, இந்தியான்னு ஒரு பார்ட்டியை வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். கேள்வி என்னன்னா, எனக்கு வந்து இதுல 2-3 இது எதுக்காக கொண்டு வரப்பட்டது? இந்த பெண் ஒதுக்கீடு போன வாட்டியே பாஸ் பண்ணிட்டாங்க. 400 இருக்கும்போதே மோடி வந்து பாஸ் பண்ணிட்டாரு. அப்ப என்ன சொல்லியிருந்ததுன்னா, டீலிமிட்டேஷன் வந்தால்தான் இது வந்து செயலுக்கு வரும்னு சொல்லப்பட்டிருந்தது. அப்ப டீலிமிட்டேஷனை கொண்டு வர்றாரு. டீலிமிட்டேஷன்ல ஒரு கணக்கும் கிடையாது, ஒரு பிரச்சனையும் கொடுக்கல. இன்னைக்கு இவ்வளோன்னா நாளைக்கு அவ்வளோ, இப்போ நீ இவ்வளோன்னா நாளைக்கு இவ்வளோ, இவ்வளவுதான் கணக்கு. இதுல தான் இதைத்தான் அமித்ஷா ப்ரப்போர்ஷனேட்டுன்னு சொல்றாரு. பல மாதங்களுக்கு முன்னாடி சொன்னார், விகிதாச்சார அடிப்படையில் கொடுக்கப்படும் 39-59. நான் சொன்ன மாதிரி அந்த சின்ன வயசு சொல்ற கணக்கு தான். 10 பேர் 5 நாள்ல 3 வேலையை செய்வாங்க. இப்ப வந்து பாஜக தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, பெண்களுக்கு கொண்டு வந்த 33% இடஒதுக்கீடு வந்து எதிர்க்கட்சிகள் வந்து புறக்கணிச்சுட்டாங்க, தடை பண்ணிட்டாங்க, தடை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு இது சொல்றாங்க. பில்லு பாஸ் பண்றதுக்கு முன்னாடியே மோடி அவர்கள் வந்து சொல்றது, பிரதமர் அவர்கள், நீ இந்த பில்ல ஆதரிக்காம இருந்தா பொலிட்டிக்கலா எனக்கு அது லாபம், இது வந்து நாங்க வந்து புறக்கணிச்சிட்டாங்கன்னு சொல்லி பொலிட்டிக்கலா எனக்கு லாபம், சப்போர்ட் பண்ணிருங்க, எல்லாருக்கும் நல்லது அப்படின்னு சொல்லி தான் பிஜேபி வந்து பில்ல பாஸ் பண்றாங்க. ஸோ பிஜேபி விரித்த வலையில வந்து எதிர்கட்சிகள் விழுந்துட்டாங்களா? இந்த பாருங்க, பிஜேபி வலையும் விரிச்சிட்டு மீன் கிட்டலாம், ஏய் உன்னையே தான் நான் பிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை பிடிச்சிட்டு போகுமா? அவர் ஓப்பனா ஒரு விஷயம் சொல்றாரு, இந்த மேட்டரை நீங்க ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா தனிப்பட்ட முறையில் அதை பாஸ் பண்ணதில் எனக்கு ஒரு சந்தோஷம், நியாயமானதான். நான் பாஸ் பண்ணுறது பிரதமரா, பாராளுமன்றம் தான். அப்போ எல்லாருக்குமான ஒரு சந்தோஷம். பெண்கள் எதுக்காக அரசியலுக்குள்ளே வரணும்? ஐயா அதை மறுதளிப்பார். அது என்ன ஆண் பெண்ணுன்னு என்ன இருக்குது? அப்போ குடிகாரம் பிரச்சனையெல்லாம் பேசுறது குடிகாரம் வரணுமா அப்படின்வாரு. இல்லைனா வந்து மாற்றுத்திறனாளிகளை பற்றி பேசணும்னா அங்கே மாற்றுத்திறனாளி எம்பி தான் இருக்கணுமா அப்படின்லாம் கேட்பார். அதுதான் யதார்த்தம். ஆனால் பெண்களை அரசியலுக்குள்ளே கொண்டு வரணும்னு சொன்னால் நீங்கள் வாய்ப்புகளை ஏற்படுத்தலைன்னா அது நடக்காது. எஸ்சி எஸ்டிக்கு எதுக்கு தனி தொகுதி வச்சோம்? 70-80 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவில் இன்னும் நீங்கள் வந்து ஒரு 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 குறிப்பிட்ட சாராரை எஸ்சி எஸ்டின்னு பார்க்குறீங்கன்னா எதுக்காக பார்க்குறீங்க? எஸ்டிங்கிறது பாதுகாக்கப்பட வேண்டும், பூர்வக்குடி. எஸ்சிங்கிறது வந்து நலிந்த நிலையில் இருக்காங்க, மேலே வரணும். சுப்ரீம் கோர்ட்டு கிரீமி லேயருக்கு வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணுது, கிரீமி லேயர் கூடாதுங்குது. மோடி இல்லைங்க, அது இருந்துட்டு போகட்டும், அவங்க முதல்ல மேலே வரணும் அப்படிங்கிறாரு. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்பொழுது பெண்களுக்கான இந்த இடத்துல பெண்கள் தான் நிற்க முடியும் அப்படின்னு சொன்னா தான் நீ வந்து பெண்ணையே நிறுத்துவ. ஓகே, ஆரம்பத்தில் என்ன பண்ணுவ? கணவனுடைய மனைவியை நிறுத்துவ, உள்ளாட்சி தேர்தலில் நிறுத்திட்ட மாதிரி, அல்லது எஸ்சி எஸ்டியில் அவங்கள நிறுத்திட்டு அவங்கள சீட்டில் உட்கார விடாமல் அநியாயம் பண்ணுவ. நீ எஸ்சி தானே, ஒரு ஓரமா நில்லு அப்படின்னுவ. நம்ம அமைச்சர்கள்லாம் கேட்டாங்க இல்லையா, நீங்க எஸ்சி தானே, அந்த மாதிரி அசிங்கப்படுத்துவ. சமூக நீதியை நிலைநாட்டணும்னு சொல்லிட்டு அதை குழி தோண்டி புதைச்சிட்டாங்க. பேசுவது சமூக நீதி, இழைப்பது சமூக அநீதி. இந்த அரசியல் பிழைப்புவாதத்தை நிராகரிப்போம். இந்த நிலை மாறிட வாக்களியுங்கள் தாமரை சின்னத்திற்கு. அதெல்லாம் ஓகே, நீ இருக்கிற வரைக்கும் தானே. நீ என்ன எத்தனை வருஷம் இருக்க போற? இந்த 10 வருஷத்துல 15 வருஷத்துல இந்த அழுக்குகள் எல்லாம் வெளில போயிடும். அப்ப இந்தியாவில் எல்லாரும் வருவதற்கான சாத்தியம் இவ்வளவு தானே. இதே எதுக்கு போய் தடுக்கிற? டீலிமிட்டேஷன்ல உங்களுக்கு என்ன அதிகமாக இருக்கோ அதே அளவுக்கு தானே லட்சத்தீவுக்கு அதிகமாக இருக்கு, அல்லது பீகாருக்கு அதிகமாக இருக்கு. இதை எதுக்கு போய் தடுக்கிற? அப்ப இந்த டீலிமிட்டேஷன் இந்த பில் பாஸ் பண்ணாதது யாருக்கு வெற்றி, யாருக்கு தோல்வி? பெண்கள் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் வெற்றி, பெண்கள் வரணும்னு நினைச்சவனுக்கெல்லாம் தோல்வி. ஆனா இது தோல்வி வெற்றிங்கிற அடிப்படையில் பார்க்கக்கூடாது. ஒரு மசோதா பாஸ் ஆகலை, பாஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற அடிப்படையில் தான் பார்க்கணும். உதாரணத்துக்கு நம்ம வந்து இப்போ நீங்கள் ஆர்எஸ்எஸ் மீட்டிங்லாம் பார்த்துருப்பீங்க. அங்கே வந்து நம்ம நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி பண்ணலாம், இப்படி பண்ணால் கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்கலன்னா யாருக்கு நஷ்டம்? ஸோ இது வந்து பாஸ் ஃபெயிலுங்கிற அடிப்படையில் பார்க்காதீங்க. ஏற்றுக்கொள்ளவில்லை முலாயம் சிங்கெல்லாம் நீங்கள் வந்து பெண்களை உயர்த்துறதுங்கிற நிலைமைக்கு யோசிச்சே பார்க்க முடியாது. ஈவே ராமசாமி ஐயா பெண்களை எப்படி நடத்தினார் 4:30 மணிக்கு மேலேங்கிறது வந்து உலகத்துக்கு தெரியும். அவர் வந்து சமூக நீதி கதையெல்லாம் பேசி பிரயோஜனம் இல்லை. ஸோ இந்த மாதிரி ராட்டன் மைண்ட்ஸ் எல்லா இடத்துலேருந்தும் கடிச்சடைகள் சேர்ந்த, ஆங்கிலத்தில் சொன்னால் ஞாபகமாக இருக்கும், ஸ்லெட்ஜஸ் சேர்ந்த மக்கள் இருக்கிற வரைக்கும் இந்த தவறுகள் இருக்கத்தான் செய்யும். பட் அதுக்காக நான் முன்னேறாம போக முடியுமா? நான் எடுத்து சொல்லுவேன், பெண்களே நீங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கணும். நான் போன 2019 நீங்கள் என்னை ஜெயிக்க வச்சதுக்கே நான் அதை கொண்டு வந்தேன். டீலிமிட்டேஷனை 26 தான் பண்ணணும்னு முடிவு எடுத்தது திமுக இருந்த வாஜ்பாய் அரசு. திமுகவுடைய அந்த சீட்டுகளினால் வாழ்ந்து கொண்டிருந்த வாஜ்பாய் அரசு அப்பதான் முடிவு பண்ணாங்க 26 எடுக்கணும்னு. அவங்க தான் முடிவு பண்ணாங்க, அவங்களே முடிவு பண்றாங்க. அப்பவே ஒரு சென்சஸ் சொல்லியிருந்தாங்க, எந்த சென்சஸ் எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. நான் சென்சஸுக்குள்ளெல்லாம் போகல.
இன்னைக்கு இவ்வளோன்னா நாளைக்கு இவ்வளோ அப்படிங்கிற அடிப்படைக்குள்ளே போயிட்டேன். இதை எதுக்கு பிறந்தலைன்னா இதை நான் செஞ்சதுக்கே காரணம் என்ன தெரியுமா? பெண்களுக்கு இடஒதுக்கீடு வரணுங்கிறதுக்காக தான் இந்த டீலிமிட்டேஷன் ப்ராசஸை ரொம்ப சிம்பிளாக பண்ணேன். நான் சிம்பிளாக பண்ணதுக்கு அப்புறமும் நீ ஒத்துக்கலைன்னா உன் அயோக்கியத்தனை. ஏங்க கனிமொழி மாநிலத்துக்கு வரக்கூடாது யார் சொல்கிறா? சபரீசன் சொல்கிறாருன்னு 4 பேர் சொல்கிறாங்க, அப்படித்தானே? வரக்கூடாது. வீட்டில் இருக்கிற பெண்ணையே நீ வர விட மாட்டேன், அப்புறம் என்னத்தை பேச முடியும்? இப்ப தமிழக தேர்தல் ஒட்டி வருவோம். 2 அமைச்சர்கள், இதுவும் தமிழக தேர்தலில் வர்ற விஷயம்தான். இதுங்க உருப்படாது. இதுங்கெல்லாம் இருக்கிற வரைக்கும் நாடு நல்லா இருக்காதுங்கிறத புரிய வைக்கிறதுக்கான நல்ல முயற்சியாக தான் அது நடக்கும். ஒரு முன்னாள் அமைச்சர், ஒரு இன்னாள் அமைச்சர், 2 பேரோட ஒருவர் மகன் சேகர்பாபு அவர்கள் மகன்கள் வீட்லேயும் செந்தில் பாலாஜி அவர்கள் நண்பர்கள் உறவினர் வீட்டில் ரைடு நடந்திருக்கு. 2 தொகுதிக்கு மறுதேர்தல் வரப்போதா? ஏன் இந்த திடீர் ரைடு? செந்தில் பாலாஜி மறுதேர்தல் வரணுங்கிறதுக்காக தான் இதை பண்றாரு. அவர் தொகுதியில் மட்டுமா? அவர் பண்ற எல்லா அயோக்கியத்தனமும் எதுக்கு பண்றாருன்னா, இதுக்கு மேல கூட நீ என்ன கவுண்டர்மேன் பண்ணலன்னா நான் ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிற அடிப்படையில் தான் பண்றாரு. ஸோ அவருடைய தொகுதியில் அது பண்ணணும். தமிழ்நாட்டுக்கு ஒரு அசிங்கம் நடந்ததே அரவக்குறிச்சியில் நடந்த ஒரு விஷயம்தான். அது 2வது அசிங்கமாக நடக்கணுங்கிறதுக்காக தான் அவர் பண்ணுறாரு. இல்லைன்னா தேவையே இல்லாமல் கோயம்புத்தூருக்கு இத்தனை சுயேட்சைகளை கூட்டிகிட்டு போய் நிறுத்தி வச்சு என்னத்தை லாபம் பண்ணுறாரு? ஓப்பனாக சொல்கிறாரு, பூத்துக்கு 12 பேர் என் ஆள் இருப்பான், என் ஆளை தவிர. அவங்க எல்லா அயோக்கியத்தனமும் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க, நீ முடிஞ்சால் தடுத்துப்பார் அப்படின்னு பச்சையாக சொல்கிறாரு. இவருடைய தொகுதி நிறுத்தணும், அதன் மூலமாக இவர் ஜெயிக்கலை தோத்தாருங்கிற ஒரு பேர் வராமல் இருக்கணும் அப்படின்னு பார்த்துக்கிறார். நாளைக்கு ஆட்சி வந்துருச்சுன்னா, தப்பி தவறி தமிழ்நாட்டினுடைய கொடுமை வந்து திமுக திரும்பி ஆட்சிக்கு வந்துருச்சுன்னு வந்ததுன்னா, வர்றதுக்கு வாய்ப்பில்லை, வந்ததில்லை, வரக்கூடாது, வந்துருச்சுன்னா ஆனால் இவர் போய் என்ன பண்ணுவார்? இடைத்தேர்தல் நின்றுட்டு ஜெயிச்சுட்டு வந்துடுவார். இவ்வளவு கேவலமான ஒரு அயோக்கியத்தனத்தை எனக்கு தெரிஞ்சு யாரும் பண்றது இல்லை. செந்தில் பாலாஜி தான் அதை பண்றாரு. சேகர்பாபு அவர்கள் மகன்கள் வீட்டில் ரைடு பின்னணி இது பாருங்க, ரைடுங்கிறது சுவாசம் மாதிரி, அது மாட்டுக்கு அதனுடைய வேலையை செஞ்சு. இதுக்கு தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வந்துருங்க, இந்த பழிபாவத்துக்கெல்லாம் நாங்கள் ஆளாகலைன்னு சொல்கிறோம். ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வந்துட்டீங்கன்னா மேட்டர் முடிஞ்சு. நான் எதை செஞ்சாலும் இது தேர்தலுக்காக பண்ணுறாங்க. சேகர்பாபு உள்ள தள்ளுறதுக்கு இப்போ தான் வரணுமா? யோசிச்சு பாருங்க. சேகர்பாபு விஷயத்தில் அண்ணாமலை ஒரு அழகாக ஒரு விஷயம் நடந்தது பாருங்க. அவருடைய பெண் வந்து அண்ணாமலை கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது, இல்லைங்க இது தனிப்பட்ட பிரச்சனை, இதை நீங்கள் பார்த்துக்கோங்க, இதை நான் பேசினா அரசியலாக நாகரிகமான ஒரு விஷயமா அண்ணாமலை பண்ணா பாருங்க. அப்படித்தான் இடி தன்னுடைய வேலையை பண்ணுது, சிபிஐ தன்னுடைய வேலையை பண்ணுது. நீங்கள் தான் எதுக்கு எடுத்தாலும் தேவையில்லாமல் தேர்தலுக்காக எதையாவது பண்ணுறதுன்னா ஒரு 4-5 பேரை தூக்கி விட்டு போய் அடின்னு அடித்து, அவன் வயசானவன் அடி தாங்க மாட்டான், செத்து போயிட்டான்னா என்ன பண்ணுறதுன்னு கவலைப்படாமல் அடித்து நொறுக்கினா அது தேர்தலுக்காக பண்ணுறதுன்னு எடுத்து. ரைடெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. கால இறுதியான கேள்வியா, இப்போ தேர்தல் களம் யார் பக்கம் இருக்கு? இல்லை, ரொம்ப நாளாகவே, 1 வருஷமாகவே அமித்ஷா உள்ளே இறங்கிட்டாருன்னு உடனேவே கதை வேறு விதமாக மாறிடுச்சு. அமித்ஷா உள்ளே இறங்கினது பிஜேபி ஜெயிக்கணும், பிஜேபி ஆளணும், அதிமுக காலையில் கொண்டாலம்பட்டியை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்ணும், மத்தியானம் இந்த பெருந்துறை அதிமுக சாப்பிடணும்னு நினச்சிட்டுலாம் பண்ணலை. ரூபான்னு ஒரு கதையை விட்டானுங்க. இவனுங்க பிரிவினைவாதிகள், இவங்க இந்திய தேசத்திலேயே இருக்கக்கூடாதுன்னு முதல்ல முடிவு பண்ணுறாரு. அடுத்தது முதல்வர்களை வைத்துக்கொண்டு மறுசீர் அமைப்பை பற்றி பேசும். முதல்வருக்கும் இதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? முதல்வர் சட்டசபை சார்ந்தவர், அவங்க பாராளுமன்றத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். கட்சி தலைவரை பேசியிருந்தீங்கன்னா ராகுல் வந்திருக்க மாட்டார், ஊற்றி மூடி இருக்கும். அதுக்காக முதல்வர் வச்சு பேசுகிறார், கரெக்டாக நோட் பண்ணுறாரு. இதுக்கப்புறம் இந்த திமுக எங்கேயாவது அரசியலில் இருந்ததுன்னா அது இந்த தேசத்துக்கு நல்லது. ஜார்க்கண்ட் அப்புறம் பார்த்துக்கலாம், நாக்சலைட்ஸ் இருக்கிற ஜார்க்கண்டை கூட அப்புறம் பார்த்துக்கலாம், பஞ்சாபெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு தமிழ்நாடை கை வச்சாகணும்னு அவர் வராரு. இறங்கி வந்து அதிமுகவோட கூட்டணி அறிவிச்சதுலேருந்தே எல்லாமே நல்லதாக நடந்துட்டு இருக்கு. சும்மா யோசிச்சு பாருங்க. ஸ்டாலின் வந்து கூட்டணி இது இப்போ இடம் பேசுகிறார். யாராவது ஒருத்தன் திருப்தியாக போயிருப்பானா? பொதுவாக வந்து ஒரு 40 சீட்டு கொடுங்கன்னு இப்போ செல்வ பெருந்தைக்கு கேட்டார் இல்லையா, 117 சீட்டு கொடுங்க அப்படின்னாரு. ஏன்னா அவருக்கு 1 கோடி, ஒரு தொகுதிக்கு 5 கோடின்னு கிடைக்கும். அப்போ 500-600 கோடி அவர் அப்படியே சம்பாதிச்சுட்டு போயிடலான்னு நினச்சி தான் பாவம் 117 கோடி கேட்டார். திமுக அதை பற்றி ஒன்றும் கவலைப்படலை. கடைசியில் 3 சீட்டு எச்சா வாங்குறதுக்குள்ள நுரதள்ளிடுச்சு. ஆனால் ஒவ்வொருத்தனுக்குமே அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி உனக்கு இவ்வளோதான் முடியும், ஏன்னா பிஜேபி வந்துடும், நான் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கு, நான் தான் அடுத்த 40 வருஷத்துக்கு தமிழ்நாட்டை ஆளுவேன், ஆனால் பிஜேபி வந்துடும். இப்படி லூசுத்தனமாக பேசி பேசி தன்னுடைய கூட்டணியை மேனேஜ் பண்ண ஒரு கூட்டணி. அழகாக உட்கார்ந்த இடத்துல அன்புமணி முதல்ல ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே வந்து சைன் பண்ணுறாரு. டிடிவி யார் வரமாட்டாருன்னு நினச்சாரோ அந்த டிடிவி உள்ளே வர்றாரு.
உட்காந்து பேசுறாங்க. இந்த தொகுதியை பேசும்போது கூட அமைச்சர்கள் எல்லாம் நான் தான் எதிர்கொள்ளணும் அப்படின்னா நீ என்னத்துக்கு இருக்க, அப்புறம் நான் மட்டும் ஹாக்கி விளையாடணும், நீ மட்டும் போயிட்டு டென்னிஸ் விளையாடுவியா அப்படின்னு சொல்லி கரெக்டாக டேஞ்சரஸ் 20 பேரை அதிமுக எடுத்துக்கிட்டு ஒரு 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 சென்ஸ்லெஸ் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு 14 பேரை கூட்டி எல்லாமே கரெக்டாக பிளான் பண்ணி ஒரு கூட்டணி. இந்த கூட்டணி ஜெயிக்கலைன்னா வேற என்ன பண்ண முடியும்? விஜய் மட்டும் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக அவர் எதுக்காக அரசியலுக்கு வர்றாரோ அந்த அரசியலை நோக்கி கொஞ்சம் ஒழுங்கா வேலை செஞ்சிருந்தாருன்னா இந்த களமே மாறி இருக்கும். இப்ப இது சுவாரஸ்யமே இல்லாத ஒரு தேர்தலா மாறி ஒரு கும்பல் வருது, அவரும் ஒரு இது பண்றாருல. இங்க பாருங்க, குமரிமுத்துக்கு நீங்க மீட்டிங்க்கு வர்றது ஆளை பார்த்துருக்க மாட்டீங்க. குமரிமுத்து அந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க அது ஒரு முட்டு சந்தில் நடக்கும், ஒரு 10 பேர் தான் உட்காந்துருப்பாங்க. இப்போ அதே இடத்துக்கு திமுகவை சார்ந்த வேற ஒருத்தர் வந்தாருன்னு வச்சுக்கோங்க, அந்த 10 பேர் இருப்பாங்களான்னு உறுதியாக சொல்ல முடியாது. கட்சி வேலை செய்கிறவங்க தான் உட்காந்துருப்பான். ஒரு நடிகர் அவரை திரையில பார்த்துருக்கணும், ஒரு ஈர்ப்பு இல்லை. நடிகர் சொன்னாலுமே அதே நடிகர் கமல் அவர்கள் டஃப் கொடுத்தாங்க வானதி அவர்களுக்கு. பெரிய பலம் பெற்ற அரசியல்வாதி, அவர் டஃப் கொடுத்தாரு. அவரு இருக்கிறத விட இவர் உச்சத்துல இருக்காரு. அப்ப இவர் ஒண்ணுமே பண்ணாம வெறும் சும்மா கூட்டம் மட்டுமே கூட்டிட்டு போயிடுவாருன்னு நம்மளால சொல்ல முடியுமா? நீங்க கேள்விக்கு நீங்களே பதில் சொல்லிட்டீங்களே. கமல் எத்தனை தொகுதியில் நின்றார் அந்த தேர்தல்? கமல் இருக்கிறது இருங்க நேரம் வேற, இல்ல விஜய் இப்ப வர நேரம் வேற. நான் என்னுடைய அரசியல் பார்வையே வேற. ரொம்ப சிம்பிளா பதில் சொல்லிட்டு போயிடுறேன். சௌமியா மேடம் எத்தனை சீட்டு வாங்கினாங்க போன தேர்தலில்? பாமகக்கு வாங்கினாங்களா? ஏன் சௌமியா மேடது மட்டும் மார்ஜின் கம்மியா வந்தது? தேமுதிக எத்தனை சீட்டு வாங்கினாங்க? அவர் ஒரு 4000 ஓட்டு கிட்டக்க வர்றார். நீங்க இந்த தலைவன் சார்ந்த ஒரு கட்சியா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், உங்க ஆள் வேலை செய்யறவெல்லாம் உங்ககிட்ட தான் வருவான். நீ தேர்தலில் நிக்க கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அரசியல்ல சில விஷயங்கள் ரொம்ப கரெக்டா பண்ணணும், தப்ப கூட ரொம்ப கரெக்டா பண்ணணும். தப்பா பண்ணிட்டா ஊத்தி முடிக்கும். அப்போ இவர் என்ன பண்ண போறாரு? 234 தொகுதி சென்ட்ரிக் எல்லாமே பெரம்பூராக இருக்கும், இல்லை திருச்சி கிழக்காக தான் இருக்கும். வேற எங்கேயும் போய் அவனும் வேலை செய்ய மாட்டான். அப்போ எதுக்காக அரசியலுக்கு வர்ற? உனக்கு வெற்றி பெறு எல்லாரும் சேர்ந்து. இப்போ பாமக இவ்வளோ நாள் ஆட்சியில் இருந்தாலும் கட்சியாக இருந்தாலும் அவங்களாலையும் அதைத்தான் பண்ண முடிஞ்சது. ஏன்? அப்பா மகன் வாட் எவர் இட் இஸ். தேமுதிக அப்பா மகன் வாட் எவர் இட் இஸ். இப்படி கட்சி நடத்தினா இப்படித்தான் போய் முடியும். கம்யூனிஸ்ட் மாதிரி தோத்தா எல்லா பக்கமும் நாயடி தோல்வி வாய்ப்பு இருக்கு, அடிச்சா எல்லா இடத்துலையும் குபுக்குன்னு வெற்றி. அப்படி பரவலா இருக்கணும். நீங்க பரவலான அரசியலையும் பண்ணல, உங்களை சுத்தியே சென்ட்ரிக்கா கொண்டு போறீங்க. சீமான் இப்படித்தான் அந்த தப்பை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு கட்சிக்கு தோற்றம் மறைவுன்னு வரப்போகுது வாழ்க்கையில, அது மாதிரி ஒரு கட்சியை நடத்திக்கிட்டு இருக்காரு. இப்படி பண்றதுக்கு நீங்க ஏன் அரசியலுக்கு வர்றீங்க? அதுக்கு ஒரே தொகுதியில் நின்றுட்டு போயிடலாமே. இன்னொன்னு சொல்றேன், இப்ப கமலுக்கு இவ்வளவு வாக்கு வந்தது இல்லையா? நீங்க சொல்ற கோவை தெற்குல டஃப் கொடுத்தாங்க உங்க வானதிக்கு அண்ட் ஆல் தோஸ்தி. இங்கதான் இப்ப ரொம்ப மோசமா இருக்கு, நானே தோத்துருவோம் போல் இருக்குது, எல்லாரும் இங்க வாங்கடா டே அப்படின்லாம் பண்ணி அவர் வந்தாருன்னு வச்சுப்போம். சொல்ல போனா கடைசியில் ஏதோ ஒரு பஞ்சாயத்து பண்ணியே அவர் வழக்கு போடாம பண்ணாருன்னு கூட வச்சுக்கோங்க. எனக்கு என்ன இருக்கு, வானதி எம்எல்ஏ தானே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அவருக்கு வாங்கின அத்தனை ஓட்டும் இப்போ அவர் திமுக வந்துட்டனால டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்னு நினைக்கிறீங்களா? அவருடைய வாக்கு கமல் ரசிகன்கிறவருடைய வாக்கு கொஞ்சம் தான். மாற்றம் வேணும்னு நினைச்சவங்களுடைய வாக்கு தான் அந்த இடத்துக்கு கமலுக்கு வந்தது. அந்த மாற்றம் வேணுங்கிற வாக்க நான் ரசிகனை முதல்ல தொண்டனா மாற்றினா தான் மாற்றத்துக்கு நான் தயாராகிறேங்கிற ஒரு பொசிஷனுக்கே வர முடியும். அப்படி வராம ஒரு இடத்துல அவர் நிக்கிறாருன்னா, இப்ப எடப்பாடி போய் ஒரு இடத்துல போய் நடத்துறாருன்னா அந்த ஊர் மக்கள் தான் அங்க நிக்கிறாங்க. நயனார் போறாருன்னா அந்த ஊர் மக்கள் தான் நிக்கிறாங்க. இவருக்கு எங்க போனாலும் எல்லா ஊர்ல இருந்தும் நிக்கிறாங்க. இதை முதல்ல தடை பண்ணி இருக்கணும். கூட்டத்தை காட்டுறதுக்காக எல்லாம் பண்ணக்கூடாது. நான் சொல்ல புரியுதுங்களா? நீங்க ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்கணும். ஏன்னா நீங்க ஒரு மாற்றத்தை நோக்கி வர்றீங்க. விஜய்க்குன்னு ஓட்டு போட போறவங்களை பத்தி நான் ஏற்கனவே சொல்லிட்டேங்க. 850 தேட்டரு, 10 நாள், 3 காட்சி, 300 சீட்டு வகுத்துக்கோங்க. இவ்வளவுதான் அவருக்கு வர வேண்டிய மேக்சிமம் ஓட்டு, அதிகபட்ச உச்சபட்ச ஓட்டு. அதுக்கு மேல ஏதாவது வருமா? அப்ப அது ரசிகர்கள் தானே, அதுல ஏதாவது மாற்றம் இருக்கா? நான் ரசிகர்கள் ஏன் கொச்சப்படுத்துறேன்? நான் ரஜினி ரசிகன், நான் என்ன தவறான ஆளா? அப்படி கிடையாது. ஆனால் நீ எப்போ மாற்றத்துக்கு வர்றியோ ஃபர்ஸ்ட் ரசிகர்களையே தொண்டரா மாத்துற ஒரு எண்ணமாவது உனக்கு இருக்கணும். ஒரு இடமும் நடக்கலையே. நீங்க பெரிய தேர்தலாக நடந்திருக்கணுங்க. இந்த தேர்தல் இப்போ சப்பையா முடிஞ்சு போச்சு. காலையில் 10 மணிக்கு 29ஆம் தேதி சாயங்காலமே ரிசல்ட் தெரிஞ்சிடும். எக்ஸிட் போல்லே உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும். 4ஆம் தேதி அன்னைக்கு செய்தியை பார்க்கறதுக்கே ஆள் இருக்காது. விடப்பா அப்படின்ட்டு மத்தியானம் பராசக்தி படம் போடுவாங்க பாருங்க கலைஞர் டிவியில் 10 மணிக்கு மேலே. அந்த மாதிரி ஒரு ஆகிப்போச்சு, சப்புன்னு ஆகிப்போச்சு.
பொறுத்து வந்து பார்ப்போம். இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை நம்ம தளர்த்து வந்து பயந்து நன்றி. நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். சொன்னபடி கல்வி கடன் தள்ளுபடி பண்ணல, படிச்ச படிப்புக்கேற்ற வேலை வாய்ப்பையும் உருவாக்கி தரல. இளைஞர்களின் எதிர்காலத்தை சிறிதும் பொருட்படுத்தாமல் அவர்களை அரசியல் பகடைக்காய்களாக பயன்படுத்துபவர்களை நிராகரிப்போம். இந்த நிலை மாறிட வாக்களியுங்கள் தாமரை சின்னத்திற்கு.